வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம், அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாளை தந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன் என்று சொல்லலாம். இந்த ஒரு அருமையான ஐக்கியத்துக்காக நான் பரலோகத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல உங்களோடு கூட இணைந்து பல காரியங்களை குறித்து நாம் விவரித்ததோடு கூட நியமங்களை குறித்து பார்த்தோம், கோட்பாடுகளை குறித்து பார்த்தோம், மற்றும் நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் இவைகள் எல்லாம் குறித்து பார்த்தோம். இவைகளெல்லாம் நாம் அலாசி ஆராய்ந்து பார்ப்பதோடு கூட வாழ்க்கையில் இதை எப்படி நாம் பொருத்தி கொள்வது என்று சொல்லி மிக மிக கவனத்தோடு கூட நாம் பல உதாரணத்துவமான காரியங்கள் இந்த உலகத்துல வாழ்கிறப்போ பல சூழ்நிலைகளுக்குள்ளும் எக்ஸ்பீரியன்சஸ் என்று சொல்வார்கள், பல அனுபவங்களுக்குள்ளும் நாம் கடந்து செல்வோம். அந்த அனுபவங்கள் பார்ப்பீர்களானால் தோல்வியில முடிந்திருக்கலாம், வெற்றியில முடிந்திருக்கலாம். அது எப்படின்னா முடிந்திருக்கட்டும், அது என்ன சொல்றதுன்னு கேட்டா அது தட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் கடந்து போன காலங்கள். ஸோ அவைகளை குறித்து நாம் மிக மிக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் இனி நான் எப்படி வாழ்க்கையில முன்னேற போறேன், வாழ்க்கையில் நான் எப்படி எழுந்து நிற்க போறேன், வாழ்க்கையில் நான் உருப்பிடுவேனா, இது வரைக்கும் நான் உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை, இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் கடந்து போயிருக்கிறேன் அந்த பாதைகளுக்குள். எல்லாரும் கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பாதை என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் தோல்வி என்கிற அந்த காரியம், சோகத்துக்குள்ளாக தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் என்கிற காரியம் உங்க வாழ்க்கையில மட்டும் அல்லங்க. அதுக்குதான் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி, வேதத்தை தியானிப்பது என்றால் அந்த கேரக்டராகவே நம்ம மாறிடணும் இல்லைங்களா? ஒரு ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 85 மணி நேரத்துக்கு மேலாக நாம் இன்னும் ஆதாம் ஏவாளுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். கொஞ்சமா அப்படியே 3வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் போக போக ஆதாம் ஏவாள் மறைந்துருவாங்க. அப்புறம் எல்லாம் நிறைய பர்சனாலிட்டிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 85 அத்தியாயங்களா நம்பரை விட்டுருங்க, ஒரு 90 அத்தியாயம்னு வச்சுக்குவோம். 90 மணி நேரம் ஒருத்தரை குறித்து நம்ம பேசுறோம்னா அவங்களாவே நம்ம மாறிட்டோம். அதுதான் அதற்கு பொருள். ஆதியாகமம் 1, 2, 3 இது மூன்றையும் வாசிப்பதற்கு ஏறத்தாழ 10 நிமிஷம் போதும். அவ்வளவுதான், சல்லுன்னு படிச்சிடலாம். ஆனா ஒண்ணு விளங்காது, மண்டைக்குள்ள அதாவது தலைக்குள்ள எதுவும் போகாது, அதுக்கு மேல போயிடும். வானத்தை நோக்கி பைபிள் போகும். இன்னைக்கு அப்படிப்பட்ட தரத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த காலத்து கிறிஸ்துவர்கள். வேதத்தை பாரம்பரிய புத்தகமாகவும் வரலாறு புத்தகமாகவும் பார்க்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் தான் இன்றைக்கு ஏராளம் தாராளம். ஆனால் அந்த புத்தகம் எனக்காக எழுதப்பட்ட புத்தகம். நான் ஒரு சவுலை பத்தி படிப்பேனால், ஒரு பவுலை பத்தி படிப்பேனால், ஒரு தாவீதை பத்தி படிப்பேனால் நான் தாவீதாகவே மாறிவிட வேண்டும், சவுலாகவே மாறிவிட வேண்டும். யூதாஸ் இஸ்காரியத்தை மேற்கொண்டுதான் சொல்லுகிறேன். யூதாஸ் இஸ்காரியத் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் எப்படியாக தவறு செய்திருக்க கூடும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நீங்க அவரோட அதாவது பாதரட்சைக்குள் நீங்க உங்க கால்களை வைப்பீர்களானால் பல காரியங்களை நீங்க ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா யூதாஸ் இஸ்காரியத்து ஒருத்தர் தான் பாவி, நான்லாம் ரொம்ப ஒழுக்கம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவரை காட்டிலும் அதிகமான பாவம் செஞ்சவங்க தான் நானும் நீங்களும். ஏன் தெரியுங்களா? அவர்கிட்ட பைபிள் இல்ல, இயேசு இருந்தாரு இல்லைன்னு சொல்ல, இயேசு எவ்வளவோ காரியங்களை சொன்னாரு, கேட்கல. கடைசியில நான் திருந்துறேன் அப்படிங்கிறப்போ இவர் சொன்னதை எவனும் கேட்கல. காசை எடுத்து விசிறிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுதான் முடிவா? பிசாசோட வேலை செஞ்சீங்கன்னா அதுதான் முடிவு. தேவனோட வேலை செஞ்சீங்கன்னா அது முடிவு கிடையாது. ஏன் தெரியுமா? பேதுரு இயேசுவோட வேலை செஞ்சவர். இயேசு வேண்டான்னு 3 நாள் அவர் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அங்க வலைய வீசிட்டு எதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு படுத்துட்டு அழுதுட்டே இருந்திருக்கிறாரு. இயேசுவை பற்றி தான். எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன், எவ்வளவு நல்ல ஒரு நண்பன், எவ்வளவு நல்ல ஒரு ஆசான், எவ்வளவு நல்ல ஒரு பிதாவின் குமாரன், அற்புதத்தின் தேவன், இவ்வளவாய் நான் அவர் கூட இருந்தேனே, பிரயாணம் செய்தேனே நீ யோசிச்சு வருத்தப்பட்டு அப்படியே அங்க அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுகிறதெல்லாம் இயேசுவுக்கு தெரியுது. அவரோட ஆவி சியோல்ல இருந்தது, பல காரியங்களை செய்து கொண்டிருந்தது. அவரோட குரல் கேட்கறது இவருக்கு. நீங்க அழுதீங்கன்னா உங்க குரலும் கேட்கும் அவருக்கு. அவர் ஆவியா இருக்கிறாருங்க. 3 நாள் முடிந்து உயிர் தெளிந்து வந்தோன்ன மரியா மக்தலிடம் போய் சொல்லுகிறார், சீஷர்களிடம் போய் சொல்ல, நான் உயிர் தெளிந்து விட்டேன்,
பேதுருவிடம் சொல்லுன்னு அங்க குறிப்பிட்டு சொல்லுவார். ஏன் பேதுரு மாதிரி யாருமே அந்த 3 நாட்கள் அழுகல. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பயத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. இயேசுவே போட்டு தள்ளிட்டாங்க, அடி அடின்னு அடி சின்ன பின்னமாக்கி. நான் சென்ற அத்தியாயங்கள்ல சொன்னேன் இல்லைங்களா, 355 காயங்கள், புனித காயங்கள் அடிச்சு அவரையே அப்படி போட்டு தொங்க விட்டுட்டானுங்க. நம்மெல்லாம் எங்க ஏமாத்துறோம், கையில கிடைச்சோம் அவ்வளவுதான், துண்டு துண்டா வெட்டியே போட்டுருவானுங்க நம்மள. எல்லாம் பயந்து நடுங்கி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. பேதருக்கு வந்து பயம்னா என்னன்னு தெரியாது, ரொம்ப தைரியமான மனுஷன், துணிச்சல். ஆனா என்ன பிரச்சனைன்னா எடுத்தமா கௌத்தமானு முடிவு எடுப்பார். அதுலதான் போய் மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டிருந்தாருன்னா அங்க அவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் தான். அதான் சொல்றேன் இல்லைங்களா, கடந்த காலங்களில பார்ப்பீர்களானால் அனுபவம் தோல்வியில முடிஞ்சிருக்கும். பட் வருங்காலங்களில் அப்படியே தோல்வியை தொடரணும்னு ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. கரெக்டுங்களா? அந்த தோல்விகளை வெற்றியை மாற்றக்கூடிய நாமம் தான் இயேசுவின் நாமம். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது இதை. இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம் உண்டு. அருமையான பாடல் இருக்குங்க இல்லைங்களா, ஜெயம் உண்டு ஜெயம் உண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு ஜெயம் உண்டு இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் உண்டு, சாத்தானை வென்றிட பலன் உண்டு, சத்துருவை ஜெயித்திட பலன் உண்டு. அதுக்கப்புறம் தெரியாது, மறந்துருச்சு. அருமையான பாடல். யார் பாடுனாங்கன்னு தெரியல, யாராவது ஒரு ஊழியக்காரன் பாடியிருக்காரு, சூப்பரான பாடல். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த மாதிரி பாடல்கள்ல தான் அதிகமாக வளர்ந்து வந்தேன். ரொம்ப அதாவது வைராக்கியத்தோட பாடக்கூடிய பாடல். இந்த மாதிரிலாம் பாடல், இந்த மாதிரி பாடல்களை பாடுங்க. பாடுறப்போ உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். சரி, உற்சாகம்னா எமோஷன் கிடையாதுங்க, தைரியம் வரும், பலன் வரும். நான் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வேன்னு தன்னை பலப்படுத்தி, தன்னுடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் பலப்படுத்தி, தாவீது போய் அங்க போரிட்டு அமலேக்கியர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மீட்டுட்டு வந்துட்டார். ஒண்ணு பாக்கி விடலையா, எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிட்டானுங்க. ஆனா வலிச்சுட்டு போனவனுங்க அப்படியே வச்சிருக்கிறானுங்க. ஏன்னா அமலேக்கியர்களோட என்ன குணாதிசயம்னா உடனே அழிச்சிருவானுங்க, அழிக்கிறவனும் கொல்லவும் வரக்கூடியவன் தான் அமலேக்கியன். அதாவது பிசாசோட மறு ரூபம்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கலங்க. கர்த்தருக்குள்ள அடங்கி நீங்க தைரியமாய் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறப்போ உங்களோட இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள் வாசம் செய்கிறவர் பெரியவர்னு பைபிள் சொல்லுது. இவைகள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி கோட்பாடுகளை குறித்து தான் நம்ம அலாசி ஆராய்கிறோம். ஏன் இந்த ஒரு 7-8 நிமிஷம் எடுத்து நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் செட்டிங் ப்ரிஃபேசிங். நம்ம கொத்தனாருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரண்டியை வச்சு வரன்னு இழுப்பாங்க. காலையில் எடுத்ததுமே வந்து பூச மாட்டாங்க, எடுத்ததுமே செவரு கட்ட மாட்டாங்க, எடுத்ததுமே பூச்சி வேலை பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கரகரன்னு இழுப்பாங்க. அதெல்லாம் இழுத்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி அந்த ரஃப் சர்ஃபேஸ் ஆக்கின பிறகுதான் அது கொஞ்சம் சொரன்னு இருந்தால் தான் ஒட்டும் போய். அந்த மாதிரி இது ஸ்க்ரேப்பிங் செஷன். நல்லா வந்து நல்லா போட்டு சொரன்னு நல்லா பண்ணி விட்டாதான் இப்போ பேசுறதெல்லாம் நல்லா போய் அப்பிக்கும், நல்லா போய் ஒட்டிக்கும். சரி, பாருங்கள், கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். இது எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை முடிக்காம நான் கண்ணை மூடவே கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஜெபம் செய்யுங்க. 50 அதிகாரங்கள் உண்டு ஆதி ஆகமத்துல. யாராவதுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, பைபிளை திருப்பி நீங்களே பார்த்துக்கோங்க. 50 அதிகாரங்களை நாம் அலாசி ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் சரியா கத்துக்க போறோம். ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வருவாங்க, சரியான ஜாமவான்கள். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற வந்தவங்க ஜாமவான்களோட பெயர்கள் எல்லாம் அந்த பட்டியல்ல வந்துரும். எபிரேயர் 11வது சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீரர்கள் என்று சொல்ற பட்டியல்ல வரும். சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. இப்ப வருவாங்க பாருங்க, ஒருத்தர நம்ம நோவா தாத்தால இருந்து லைனா வருவாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஏனோக்கு தாத்தா வந்துருவாரு, ஏனோக்கு அப்புறம் தான் நம்ம நோவா தாத்தா வருவாரு. முடிஞ்சோடனே பிரளயம் வந்து அங்க உலகம் அழிக்கப்பட்ட பிறகு அங்க புது வாழ்க்கை, புது ஒரு தலைமுறை தொடங்குகிறது. அதற்கு பின்பே பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார் கர்த்தர். எப்படியா தேர்ந்தெடுத்தார், இதெல்லாம் குறித்து நாம் பார்ப்போம். அதற்கு பின்பே ஏகப்பட்ட ஜாமவான்கள். ஆபிரகாமோட ஒரே குமாரன் ஈசாக்கு குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம். யாக்கோபை குறித்து அப்பா கவிதையை எழுதலாம், கட்டுரையை எழுதலாம். அதற்கு பின்பு யோசேப்பு. இந்த 4 பேர் பத்தி நம்ம வந்து இதுதான், இவங்க 4 பேர் தான் மெயின். அவங்களோட கூட இணைந்து வரவங்க தான் ரெபேக்கா, ஐசக்கு, ரேச்சல், இவங்கெல்லாம் வருவாங்க. மனைவியார்கள் லேயா எல்லாம் வருவாங்க. ஏகப்பட்ட காரியம் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10,000 செஷன் கூட பேசலாம். ஏன்னா அவ்வளோ இருக்கு, பார்க்கலாம். சரிங்களா? இப்போ
என்னடா 10,000 செஷனை பேசினாருன்னா இவர் எத்தனை வருஷம் இருக்கணும் உயிரோட அப்படின்னு யாரோ கால்குலேட் பண்றீங்க. அத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன், கவலைப்படாதீங்க. பேசிட்டு தான் கண்ணை மூடுவேன். நீங்களும் அது வரைக்கும் கண்ணை திறந்துருங்க. நீங்களும் கண்ணை மூடிடாதீங்க. கண்ணை மூடுறது திறக்கிறதுலாம் இல்லைங்க. நான் இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் மெத்தடை கற்றுக் கொடுக்குறோம் இல்லைங்களா? பைபிள் எப்படி வாசிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறோம். உயிரை கொடுத்து பேசுறோம். ஒரு செஷன் நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு 45 நிமிஷம் மைக்கை பிடிச்சிக்கிட்டு கத்தி தான் பாருங்களேன். உங்க தொண்டை எவ்வளவு அழகா இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு 46வது நிமிஷத்துல. நான் சொல்ல மாட்டேன், அனுபவிச்சவங்களுக்கு தான். ஏன்னா சொன்னா புரியாது உங்களுக்கு. அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வேதனை புரியும். இது வேதனையினால் நாங்க பண்ணலங்க, தயவு செஞ்சு தவற எடுத்துக்க வேண்டாம். மிக மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். இட்ஸ் a pleasure to teach and preach the word of God, share the word of God. அப்படி சொல்லல. ஆனா இவ்வளவு பிரயாசப்பட்டு பண்றதுக்கு என்னன்னு கேட்டா உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். நீங்க கத்துக்கலன்னா அப்புறம் மனசு கஷ்டம் ஆகும் இல்லைங்களா? எனக்கு என்னை விட ஆண்டவருடைய மனசு கஷ்டம் ஆகும். சரிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் பார்த்துட்டேங்க. இன்னும் 7 வசனம் இருக்கு. அது பார்த்துட்டா ஆதியாகமம் 3 முடிந்தது. அதாவது 1, 2, 3 நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்களானால் முழு வேதாகமத்தையும் கரைச்சு குடிச்சதாக பொருள். அதுக்குன்னு முழு வேதாகத்தை படிக்க கூடாதுன்னு சொல்லல. நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் விளக்கி விலாவாரியா சொல்லணும். இல்லைன்னா அப்படியா ஒருத்தர் சொன்னார் 3 அதிகாரம் படிச்சா போதும், பைபிளையே வந்து நம்ம கிழிச்சிட்டோம் அப்படின்னு அங்க போய் எல்லாம் வத்தி வச்சிருவாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னாதான் புரியுது. அந்த மாதிரி என் பேரை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. நான் சொல்றது என்னன்னு கேட்டா, நீங்க முழு வேதாகமத்தையும் படிச்சு இந்த 3 அதிகாரத்தை கோட்டை விட்டீங்கன்னா முழு வேதாகமத்தை படிக்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரியும். ஆனா இந்த 3 அதிகாரங்களையும் நீங்க சரியா கனெக்ட் பண்ணி நீங்க படிச்சு கத்துக்கிட்டீங்கன்னா, அது படித்தான் நம்ம புதிய ஏற்பாடு வரைக்கும் போயிட்டு வரோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும். எதுக்காக விளங்கணும்னா, திஸ் இஸ் a பிராக்டிக்கல் புக்குங்க. இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் a ரிலீஜியஸ் புக். இது வந்து ஒரு மத ரீதியான ஒரு புத்தகம் கிடையாது. இது திஸ் இஸ் ரொம்ப பிராக்டிக்கல்னா வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் அடங்கிய புத்தகம். அப்படியாக இதை பார்க்க வேண்டும். சரிங்க. 18வது வசனத்துக்குள்ள கடந்து சொல்றதுக்கு முன்னாடி ரத்தன சுருக்கமாக பாவம் நுழைந்தது, மனிதன் விழுந்து போனான், பிசாசு வஞ்சித்தான் ஏவாளை, ஆண்டவர் வருகிறார், நியாயம் விசாரிக்கிறார். ஏங்கப்பா இருக்கிற ஆடம் அப்படின்னோன்னு அவர் பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் ஆசானே, ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்க, வெளியே வா அப்படின்னோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னடா பயமா இருக்கு புதுசா சொல்ற, இது வரைக்கும் அப்படி கேட்டதே இல்லையா? என்ன இல்ல எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அப்படின்னா. உனக்கு யாரா சொன்னா உனக்கு ட்ரெஸ் இல்லை உனக்கு அப்படின்னா? நான் நிர்வாணியான அப்படின்னு. பழத்தை சாப்பிட்டியா? அப்போ அப்படியே கண்ணை உருட்டுறாரு ஆதம். சரி வரேன் இரு உங்ககிட்ட அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவரு ஒண்ணு நான் இல்ல இந்த நீங்க கொடுத்தீங்கல்ல இந்த பெண் தான் என்ன வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சின்ன பையன் மாதிரி 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்கள கை கட்டி விட்டார். அப்புறம் திருப்பி என்ன ஏவாள் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சு கோபத்தோட பேசணும்னு ஏவாள் அம்மா பயந்துட்டாங்க. பெண் தானே பாவம், நல்லவங்க, ஏமாந்துட்டாங்க. என்ன பண்றது, ஏமாந்துட்டேன். நீங்கெல்லாம் ஏமாறல பாருங்க, நான்லாம் ஏமாறவே இல்லை. அப்படியே நீங்கெல்லாம் ரொம்ப ஹோஷியார் அப்படிம்பாங்க, ரொம்ப புத்திசாலிகளா ரொம்ப அப்படியே இதா ஜாமவான்களா தான் இருந்திருக்கிறீங்க நீங்க. நம்ம இப்போ பாவம் ஒரு பாவம் தான் பண்ணுச்சு, நம்ம நாள் முழுவதும் பாவம் தான். பாவம்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் தான் இன்னைக்கு முக்காவாசி. அதை விட்டுருங்க, வாங்க விஷயத்துக்கு வருவோம். அந்த அம்மா பார்த்துச்சு, உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது எப்பவோ சொல்லியிருக்கலாம்ல ஒழுக்குமா? மொத முறையா பிசாசை அவர்கள் சந்தித்தப்போ, பிசாசுன்னு தெரியாம ஒரு சர்ப்பம் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டாலும் ஒண்ணுமே இல்லையே, இவன் ஒரு தினுசா பேசுறானே, இரு ஆண்டவர் வரட்டும், நான் இரு எங்க அப்பா வரட்டும், இரு நான் உனக்கு சொல்லி தரணும்னு டக்குன்னு பகிருங்க நமக்கு இல்லைங்களா? நான் சின்ன பையனா இருக்கிறப்போ பசங்க, நான் ரொம்ப குள்ளமா இருப்பேன், பசங்க கொஞ்சம் நல்லா ஹெஃப்டியா கொஞ்சம் இதா இருக்கணும், போக வர தலையில தட்டிட்டே இருப்பானுங்க. அப்போ எனக்கு எரிச்சல் ஆகும். நான் திருப்பி அடிச்சா நல்லா மொத்தன்னு மொத்திடுவானுங்க. அப்புறம் திருப்பி உன்ன எதுக்கு அடி வாங்கணும்னு சொல்லிட்டு எடுத்தான் பாருங்க ஒரு ஆயுதம். இரு எங்க அப்பாட்ட சொல்லித்தரேன், நாளைக்கு எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்கிட்டயே வரமாட்டான். அப்புறம் அந்த மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் அது செல்லுபடி ஆகல. அப்புறம் திருப்பி நல்லா 4 அப்ப வேண்டியதாயிருச்சு. அப்புறம் சண்டை எல்லாம் பண்ணி போட்டு பழகிட்டேன் நானும். ரொம்ப நல்ல பழக்கம் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் கேட்டு யாரும் பழகிறாதீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றேன். நான் பெரிய செயின்ட் கிடையாது. இந்த மாதிரி தவறுகள்லாம் நானும் செஞ்சது உண்டு. அதனால நீங்க செய்யாதீங்க. விஷயத்துக்கு வருவோமா? இப்போ ஆண்டவர் பிசாசை பார்த்து, உனக்கு இருக்குடா,
நீ எப்படி வந்து என்னோட பிள்ளைகளை வஞ்சித்தாயோ அதே போல நானே வந்து உன்னை முறியடிப்பேன், உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு அங்க வெளிப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 3:15 4 அவர் பேசியிருக்கேன், தயவு செஞ்சு எல்லாம் கேளுங்க. 16வது வசனத்துக்குள்ள நுழையிறப்போ அப்புறம் திருப்பி பெண்ணுகிட்ட வர்றார். பெண்ணுகிட்ட வந்து இதனால உனக்கு துக்கங்கள் எல்லாம் அதிகரிக்கப்படும்லாம் சொல்லி அது இந்த காரியங்கள்லாம் சொல்றாரு. இது சாபம் கிடையாது, பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்கிறது நோ பெயின் நோ கெயின் மாதிரி தான். நோ சின் நோ பெயின். இஃப் சின் இஸ் தேர் தேர் வில் பி ஒன்லி பெயின். சரிங்களா? பாவம்னா வலி, வேதனை, தண்டனை இருக்கவே இருக்கும். ஒரு தண்டனை நிவாரணம் நீங்க கட்டியது ஆகணும், ஃபீஸ் கட்டிய பெனல்டி கட்டியே ஆகணும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, எஸ்பெஷலி டிராபிக் போலீஸ் கிட்ட, பெனல்டி ஃபைனை போட்டே ஆகணும். இல்லைன்னா அவன் லஞ்சமாவது கொடுத்துட்டு தான் உங்களை விடுவான், இல்லைங்களா? நல்ல ஆஃபீஸருங்கெல்லாம் இருக்கிறாங்க, அப்படி சொல்ல. சில ஆஃபீஸர் அப்படியே சைடில் வாங்கிட்டு விட்டுருவாங்க. அப்படி பண்ணலாமா? ஹெல்மெட் எல்லாம் போய் அடுத்த மூக்கில் போய் செதறு தங்க மாதிரி தலை மண்டை செதறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வண்டியை சீஸ் பண்ணணும். ஹெல்மெட் இல்லாமல் வரக்கூடாது, இல்லை ரூல் இருக்குல்ல. ஃபைனை கட்டினாலும் வண்டியை சீஸ் பண்ணணும். என்ன கேட்டா அவனோட சேஃப்டிக்கு தான் போடுறோம், இல்லைங்களா? அதனால தண்டனை உண்டு, பாவம் செய்தால் தண்டனை உண்டு. ரோமர் 6:23 for the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா டக்குன்னு சத்திர மாட்டீங்க, தண்டனை. அதைத்தான் மரணம் என்று சொல்லுகிறது. ஈவென்ச்சுவலி you will get into death, ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்துக்குள் போய்விடுவீர்கள். இதெல்லாம் பேசிட்டு 17வது வசனத்தை போன அத்தியாயத்தில் நாம் விவரித்தோம். அப்புறம் ஆதாம் பக்கமாய் திரும்பி இந்த மாதிரி உன்னோட பொண்டாட்டியோட பேச்சை நீ கேட்க கூடாதுன்னு சொல்வதற்கு பொருள் இல்ல, அவ பேச்சை மட்டும் கேட்டுட்டு நான் சொல்றதெல்லாம் நீ நிராகரித்த பாத்தியா, அதனால நீ பாரு எவ்வளவு கஷ்டப்பட போற பாரு. இதே பழத்தையும் திராட்சையும் சாப்பிட்றதுக்கு நீ பாரு என்னவா பட போற. கர்ஸ்ட் இஸ் தி கிரவுண்ட்னு பூமியை சபிக்கிறார். அப்ப கூட ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் ஆதாமையோ ஏவாளையோ சபிக்கலங்க, அவரால் சபிக்கவே முடியாதுங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க இந்த சாபம், கடவுள் விட்ட சாபம் அப்படின்லாம் சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். கடவுள் அனுமதித்த சாபம், அந்த சாபத்தை தேடி போனது நீங்க. ஏன்னா பாவத்தை அதிகமாய் நேசித்ததுனால் சாபமானது 2 பக்கெட் எடுத்தா ஒரு மக்கு ஃப்ரீங்கிற மாதிரி, 2 பாவம் செஞ்சா ஒரு சாபம் ஃப்ரீங்கிற மாதிரி. போய் நீங்க நல்லா அதை பிடிச்சிக்கிட்டு யூ கேவ் இட் a tight hug and a holy kiss. அப்போ யார் என்ன பண்ண முடியும்? நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாச, யாராவது செத்த பணத்தை அப்படியே கட்டி பிடிச்சிப்பீங்களா? ஒருத்தன் இருக்கிறான் எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தன், அது மட்டும் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான், நல்ல பையன்தான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து போயிட்டான், உண்மையா நடந்தது 3 மாசத்துக்கு முன்னாடி. அங்க போயிட்டு ரொம்ப எமோஷனலான கேரக்டரு. அவன் பொணத்தை படுக்க வச்சிருக்காங்க, அவங்க பொண்டாட்டி அவங்க ஒய்ஃபே குழந்தைங்களே எல்லாம் துக்கம். 42 வயசு தான் அவருக்கு, இறந்துட்டா இருப்பான் அவங்க நண்பர். இவன் போனோன்னு அப்படியே பொணத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சி உருள்றான். இருக்கிறவங்க எல்லாம் இவனை பொணத்தை விட்டு பிரிக்கிறதுக்குள்ள அவங்க உயிர் பாதி போயிருச்சு. அப்புறம் ஃபைனல் ஃபியூனரல்ல போய் இவனை 2 கையை பிடிச்சி நிறுத்திக்கிட்டாங்க 4 பேர். அந்த மாதிரி பொணத்தை கட்டி பிடிச்சுக்குவீங்களா? இல்ல, முடியாது. அது ஒரு அப்நார்மலான ஒரு செயலா இருக்கும். ரொம்ப நீங்க ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிப்பீங்க, ஒரு மாலையை போடுவீங்க, போட்டுட்டு ஒரு வருத்தத்தை சொல்லி ஒரு கையை குலுக்கிட்டு இவங்க ஏதாவது உதவி வேணும்னா எங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை ஏதாவது கொடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா யுவர் an empathizer. அதோட முடிஞ்சு போச்சு. பிசாசுன்னு தெரிஞ்ச அவனை கட்டி பிடிக்கிறவன் எவனா இருப்பான்? சரியான லூஸா இருப்பான், மதிகெட்டவனா இருப்பான். இப்ப சொன்ன இப்படி நல்லா டீசெண்டா சொன்னா சரிங்க. மதிகெட்டவனா என்ன தெரியுமா? முட்டாள்னு அர்த்தம். இப்போ என்னங்க முட்டாள்னு சொல்றீங்க? இதுக்கு மட்டும் கோவம் வந்துடும். எல்லாம் ஒண்ணுதாங்க, ஒரே அர்த்தம் தான். மண்டையில உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பயங்கர கோவம் வரும். மதிகெட்டவனை போய் நீ அங்கே விழுந்து விட்டாயன்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. 2 ஒண்ணுதான். மண்டை தலையில எல்லாம் காலி என்ன அர்த்தம்? பிசாச போய் அவனாவது கட்டி பிடிப்பானா? அவனுக்கு முத்தம் கொடுப்பானா? பணத்தை இது பண்ணி யாரா இருக்கட்டுங்க, வீட்டுல நெருங்கிய உறவினரா இருந்தாலும் ஒரு காலம்தான், ஒரு 12 hour 24 மணி நேரம் வச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு அந்த துக்கத்தோட வீட்டுக்கு வருவாங்க. அது வேற டாபிக், அதை பத்தி நான் பேசலைங்க. பட் அவன் ஒரு செத்த ஒரு இவன், அவனை போய் கட்டி பிடிச்சி இன்னைக்கு அவன் சொல்றதெல்லாம் வேத வாக்குன்னு எடுத்துட்டு இது பண்றீங்களே. அப்படி பண்ணினதுனால பூமி சபிக்கப்பட்டதாயிடுச்சு, சபிக்கப்பட்டது. அதனாலதான் பாருங்க இந்த பூமியில எவ்வளவு சாபமான காரியங்கள் தெரியுங்களா? நிலநடுக்கம், சுனாமி, இது அது, வல்கேனோ, எரிமலை டக்குன்னு பாத்தீங்கன்னா வரும். அந்த அப்படியே வெட்டுட்டு ஓடணும், எல்லாத்தையும் எரிச்சு விட்டுரும். ஸ்பெயின் தேசத்துல எல்லாம் அடிக்கடி வரும்.
நிறைய மலை பிரதேசம் நிறைய இடம். இதுல இஸ்ரேல்லயும் வந்து வரும், ஆனா ஸ்பெயின் தேசத்துல அதிகமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூஎஸ்லயும் வரும், கொலம்பியா சைட்ல எல்லாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பூமி சபிக்கப்பட்டதுனால இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இது சிருஷ்டிக்கல. ஆனா சாபத்தின் விளைவு அழிவு, சாபத்தின் விளைவு அழிவு, தண்டனை. Curse is the ground for your sake. உன்னால பாத்து இந்த பூமியை சபிச்சுட்டான்டானா ஆண்டவரோட படைப்பை சபிக்கல. பாத்தீங்களா? ஆனா அவருக்கு மனசு வராது, இழகுன மனசு. இது வரைக்கும் படிச்சோம். அப்போ 18வது வசனத்துக்குள்ள கடந்து போலாம். Both thorns and thistles it shall bring forth for you. அதாவது முள்ளும், திசில்ஸ்னாலும் முற்செடி தான். நீங்க சரியான பதத்துல பாத்தீங்கன்னா முள்ளும் புதரும். சில நிறைய பேர் எல்லாம் லேண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, உங்க சொந்த இடம் எல்லாம் இருக்கும். வீடு இன்னும் கட்டலங்க, வாங்கி போட்டிருக்கேன், ஃபென்ஸ் பண்ணியிருக்கேன், வேலியை கட்டி விட்டுருக்கேன். நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா முள்ளு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, அழகா வளர்ந்து நிற்கும். முள்ளு செடி நிறைய தவறான உபதேசம் எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கான். வெள்ளக்காரன் போறப்போ இந்தியா ஃபுல்லா அந்த முள்ளு விதையை தூவி விட்டு போயிட்டானாக்கோ அப்படின்னு. அப்போ அவங்க ஊர்ல எல்லாம் முள்ளு செடியே முளைக்கிறது இல்லையா? அவன் ஊர்லயே அவன் விதைய போடுவானா? அது விதை அவன் போட்டது இல்லைங்க, விதை ஆதாம் போட்டது. அதுக்கு பேரு சாபம். சரிங்களா? நமக்கு பிடிக்காதவங்க மேல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றதுதான் நமக்கு வழக்கம். அதனால அதை விட்டுருங்க. முள்ளும் புதரும் இந்த பூமி உனக்கு கொண்டு வரும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தங்க? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? இப்போ மாம்பழம் விதை போட்டா மாம்பழ மரம் வரும், மாம்பழம் வரும். அதை எடுத்து சாப்பிட்டா அது ஆப்பிள் மாதிரி சுவைக்காது, மாம்பழம் மாதிரி தான் சுவைக்கும். பப்பாளினா பப்பாளி மாதிரி தான் சுவைக்கும். இது என்னங்க, நான் விதைய போட்டா முள்ளு வரும்னு சொல்லுது. இது என்ன தெரியுங்களா? பொருள் என்னவென்றால், நீங்க எதை நினைத்து பிரயாசப்பட்டு என்ன காரியத்தை இந்த உலகத்தில் செய்கிறீர்களோ அதோட அறுவடையை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்வது இல்லை. அதுதான் அதற்கு பொருள். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில உலகம் இல்லை. சாபம் நுழைவதற்கு முன்பே அப்படிப்பட்ட நிலைமையில உலகம் இல்லை. ஆதாம் எதை விதைச்சாரு, எப்படி அறுவடை பண்ணாரு, எப்படி அவரு அக்ரிகல்ச்சர் என்ன மெத்தட்ல பண்ணாருலாம் சரியான விளக்கம் பைபிள்ல தரல. ஆனா சில வேத பாரகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பேசக்கூடிய தன்மை, செடியோட பேசுவாங்க தெரியுங்களா? ஜப்பான்ல இருக்கிற சயின்டிஸ்டுங்கெல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. செடி கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பேசி பழகுறப்ப அந்த செடிக்கு வந்து இட் கேன் ஃபீல் த எமோஷன். நீங்க பேசுறது அதுக்கு புரியுமா? நீ நல்ல செடி, அழகா வளர்ந்துருக்க, நீ ரொம்ப நல்லா இருக்க, கியூட்டா இருக்க, இன்னும் நல்லா நீ வளரணும், சரியா நான் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு அதுகிட்ட ரொம்ப செல்லமா பேசணும்னா நல்லா வளர்ந்து நல்லா கொடுக்குமாமா கனி. அதே விதைய இன்னொரு தொட்டில போட்டு, பாட்டில போட்டு, இன்னொரு இடத்துல போட்டு, உன்ன மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சவன் இந்த உலகத்திலேயே கிடையாது, நீ எல்லாம் எண்ணத்துக்கு உயிரோடு இருக்கன்னா அந்த மரம் பட்டு போயிடுச்சான். சயின்டிபிக்கலி இட் இஸ் ப்ரூவன்ங்க. நீங்க கூட அந்த உங்க தோட்டத்துல அப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு கூட இந்த ரிசல்ட் தெரியும். ஆக இது எப்படி கண்டுபிடிச்சான் ஒருத்தன்னு கேட்டா, இந்த ஆதி ஆகமத்தில இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு சயின்டிஸ்ட். அவன் இயேசுவை நம்புறானோ இல்லையோ, நம்ம ஆண்டவர் நம்புறானோ இல்லையோ, மோஸ்ட்லி புத்திஸ்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அழகா அவர் கண்டுபிடிச்சு இதை இது பண்ண. அப்படிப்பட்ட ஒரு விவசாயம் தான் நம்ம ஆதாம் பண்ணிட்டு இருந்ததாக வேத பாரகர்கள் சொல்றாங்க. ஏன்னா இட் இஸ் ப்ரூவன். அப்போ செடியை பார்த்து நாளைக்கு வருவேன், நல்லா மாம்பழம் இந்த சைஸ்ல இருக்கணும், புரியுதா? நல்ல பப்பாளி பழம் இந்த மாதிரி இருக்கணும், நான் வருவேன், நல்லா பலாப்பழம் நான் இந்த சைஸ்லாம் பத்தாது, நல்லா பெரிய சைஸ்ல இருக்கணும். யானை ரெடியா இரு, பலாப்பழத்தை எடுத்தோன்னா நீ தான் காலில் உடச்சி எனக்கு கொடுக்கணும், சொலையை நான் எடுத்துட்டு போயிடுவான், மற்றதெல்லாம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படிதான் நம்ம ஆதாம் வந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் செய்வார், அவர் நினைத்ததெல்லாம் பேசுவார், அவர் பேசினபடியே அதற்குரிய விளைவும் அறுவடையும் ஆசீர்வாதமாக இருந்தது. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஆதாம் என்ன பண்ணணும்? அது நம்ம 18-19 சேர்த்து வாசிச்சாதான் புரியும். அண்ட் யூ ஷால் ஈட், நம்ம இன்னொரு பாதியை படிச்சுட்டு நம்ம 19 சேர்த்து இன்னைக்கு 2 வாசிச்சாதான் புரியும். ஏன்னு கேட்டா எப்படி மாறுது பாருங்க சூழ்நிலை. ஆசீர்வாதமான காரியங்களையே பார்த்து ஆசீர்வாதத்திலேயே தவழ்ந்து அப்படியாக அவர் வாழ்ந்து வந்த ஒரு மனிதன், நல்ல வாழ்ந்த குடும்பங்க, இப்படி ஆயிடுச்சுங்க. நல்ல வீட்டுல, அதாவது நல்ல வசதியா வாழ்ந்த பையங்க இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதெல்லாம் இதோட விளைவு தான், வேற எதுவும் கிடையாது. சாபம் ஒருத்தன் வாழ்க்கையில நுழைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், எல்லாத்தையும் உருவிட்டு போயிடும். சுனாமி வந்தப்போ எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரன்லாம் ஒரே நாள்லங்க அவன் ஸ்டாக் ஷேர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பங்குகள் எல்லாம், இந்த பங்கு சந்தை இருக்கு இல்லைங்களா, அந்த பங்கு சந்தை ஷேர்ஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ரொட்டேஷன்ல வர காசு. அப்போ அந்த பங்கு வந்து அவன் ஓடுற கப்பல் மேலதான் போட்டிருக்காங்க. அந்த கப்பல் எல்லாம் சுனாமில என்ன ஆச்சுன்னா சின்ன பணமா எல்லாம் உடஞ்சு சரக்கெல்லாம் கீழே விழுந்து பங்கு அப்படியே சரிஞ்சிருச்சு. அதுல ஒரே நல்ல பிச்சைக்காரன் ஆகி நிறைய பேர் செத்தே போயிட்டான். இந்த மாரடைப்புல பிச்சைக்காரன் ஆயிட்டான். அந்த மாதிரி சாபத்தின் காரியங்கள்லாம் உங்க குடும்பத்துல எப்பாவது வந்துட்டு போயிருக்கா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஆதியில நுழைந்த சாபம். ஆனா அந்த சாபத்தை முறியடிக்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை இன்னும் சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். And you shall eat the herb of the field. அது வரைக்கும் அவர் இந்த என்ன சாப்பிட்டு இருந்தார் தெரியலங்க. ஆனா கீரைகள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி அந்த காரியம் வரும். அதற்கு அதாவது சரியான மொழிபெயர்ப்புனா மூலிகைகள். மூலிகைகள் மூலிகைகளை நீ சாப்பிடுவாய் அப்படின்னதுக்கு பொருள் என்ன தெரியுமா? உடம்புல வியாதி வரும்டா அப்படின்னு அர்த்தம். நீ எதிர்பாராத வியாதிகள்லாம் வரும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். நீ முன்ன மாதிரிலாம் டக்குன்னு செடி கொடிகள்லாம் பூந்து போக முடியாது. அங்க ஏதாவது கடிச்சிச்சுன்னா இத்தனை பெருசா வீங்கிக்கும். அது வரைக்கும் எதுவுமே அவரை கடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஆடாம வந்து ஒட்டி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை இல்லை அதுக்கெல்லாம். எல்லாம் மாறிடுச்சு, எதிர்மாறா மாறிடுச்சு. உடம்புல இனி எதிர்பாராத வியாதி வரும். அதுதான் அதற்கு பொருள். மூலிகையை எதுக்கு சாப்பிடணும்? மூலிகைகள், கீரை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் மூலிகை. நம்ம ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த மூலிகை எந்தெந்த எல்லாமே கெமிக்கல் தானே, நம்ம உடம்பு ஃபுல்லா கெமிக்கல் தானே பண்ணியிருக்காங்க. சில கெமிக்கல் வந்து குறையறதுனாலதான் அதற்கு சப்ளிமெண்ட், அந்த கெமிக்கலோட பேலன்ஸ் திருப்பி கொண்டு வரதுக்கு தான் சில மாத்திரைகள் சாப்பிட்றோம். அதே போல சில கெமிக்கலோட தன்மைகள்லாம் அதிகமாகிறதுனாலையும் அதை குறைப்பதற்கு வேற கெமிக்கலை உள்ள விடணும். ஹிஸ்டமின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குங்க, அது அதிகரிச்சதுனால தான் அச்சுன்னு தும்புவீங்க. அதுக்கு உடனே ஆன்டி அலர்ஜென்ட் டேப்லெட், ஒரு சிட்சைனியோ ஒரு அலகிராவையோ உள்ள இறக்கிட்டீங்கன்னா அந்த ஹிஸ்டமின் அதிகமா சுரக்காத மாதிரி இது போய் தாக்கி அதை அடக்கும். இதெல்லாம் எதனால வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் ஆதாமெல்லாம் தும்மி இருக்கவே மாட்டார். ரொம்ப ஹெல்த்தியா, அவங்களுக்கு வியாதினா என்னன்னு தெரியாது, உடம்புல வலின்னா என்னன்னே தெரியாது. 60 வயசு ஆனா முட்டி வலி இன்னைக்கெல்லாம் காமன், 40லயே வந்துருது எல்லாத்துக்கும். 40 ஆனா இன்னைக்கு மாரடைப்புங்கிறது காமன், எல்லாரும் இசிஜி எடுத்தே ஆகணும் இல்லைங்களா? கொழுப்பு 30 வயசு 35 வயசு பசங்களுக்கே இன்னைக்கு கொழுப்பு வந்துருது இன்னைக்கு. ஏன்? அப்படிப்பட்ட சாபங்கள். அவன் பார்த்தா வந்து கொழுப்பு தன்மை உரியதெல்லாம் அவன் வந்து சாப்பிடவே மாட்டான். ஒரு பையங்க ஒரு இடத்துல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருந்தேன், அந்த இடத்துல ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட போட்டு ஒரு பையன் வந்து இன்ஜெக்ஷன் குத்திட்டு போனான். என்னங்க நல்லா இருக்கான் பையன், எதுக்கு இன்ஜெக்ஷன் குத்துறீங்க? அதுவும் ஸ்கூல் ட்ரெஸ், டெய்லி அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கணும். என்ன வயசு தெரியுமா அவனுக்கு? 14 வயசு. பாவத்தின் சம்பளம் மரணங்க, வியாதி, கொடிய வியாதி வருவதனால் இன்னிலிருந்து கீரை மூலிகைலாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிக்கும், உடம்ப ரெடி பண்ணி வச்சுக்கோ. அது வரைக்கும் அவரு கசப்பான மூலிகைகள்லாம் அவர் சாப்பிடல, எல்லாம் வந்து நல்ல பழங்கள். பழங்கள் தான் மெயினா இல்லைங்களா? எல்லா விதவிதமான பழங்கள் சாப்பிட்டு வெஜிடேரியனா தான் இருந்திருக்காங்க. குக்கிங் எல்லாம் கிடையாது, அப்படியே பச்சையா சாப்பிடுவாங்க. முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் பச்சையா அப்படியே எடுத்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்தாங்க. கொஞ்சம் இன்னைக்கு சிங்கத்து கூட விளையாண்டா நாளைக்கு யானைக்குட்டி கூட விளையாடுவாரு, அப்படி விளையாண்டா இப்படி. அப்புறம் அப்படியே அந்த தோட்டத்தை பார்த்துட்டு பராமரிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு, ஆண்டவர் வந்தாருன்னா கொஞ்சம் அவர் கூட பேசிட்டு அவர் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவர் நிறைய ஞானத்தின் காரியங்கள்லாம் சொல்லி தருவார். உனக்கு குழந்தைகள்லாம் பிறக்கும், இதெல்லாம் நீ எப்படி கொண்டு வரணும், ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போய் விடணும், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா படிப்பறிவு, கல்வி அறிவு, ஞானம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்ததா? திடீர்னு நீ மூலிகையை சாப்பிடுவாய் அப்படின்னா, அப்ப அது ஆதாமுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. அவருக்கு வியாதியின் காரியத்தை பத்தி அவருக்கு தெரியாது. ஆனா வியாதிக்கு தேவையான மூலிகைகளை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிக்க ராஜா அப்படின்னு அர்த்தம். வியாதி நுழைஞ்சாச்சு, சாபத்து நிமித்தம். அதனாலதான் வியாதியஸ்தர்கள் என்ன வியாதி வந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட இருந்து கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட வியாதியை கொடுத்துட்டாருன்னு நீங்க சொல்லக்கூடாது, கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்ல கத்துக்கோங்க. ஏன்னு கேட்டா he cannot tempt, சோதிக்கிறவர் ஆண்டவர் கிடையாது. சோதனையிலிருந்து தப்புவிக்கிறவர் தான், தப்பி செல்லும்படி செய்கிறவர் தான் ஆண்டவர். ஒரு வழியை செய்து தருவார்னு 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் ஆகிய தேவன் என்னையும் உங்களையும் சோதிக்கவே முடியாது.
ஆண்டவரை ஆண்டவர் சோதிப்பதுன்னா தவறான காரியங்களை ஆண்டவர்னால செய்ய முடியாது. நம்மளாம் அவருடைய படைப்புகள், சிருஷ்டிகள். இது நீங்களா தேடி போயிட்டு வாங்கிக்கிட்டது, நீங்களா விலை கொடுத்து வாங்கினது. வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கு ஆண்டவருக்கு என்னங்க சம்பந்தம் இதுக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்ப ரெடி ஆயிக்கோ அப்படின்ட்டார். அப்ப அவருக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. காலப்போக்கில் பல வியாதிகள் உடம்புல வந்து, ஏன்னா மனிதனோட வயது வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அதற்கு பின்பு. சரி, இதை ஒரே டைம் சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால 19 வசனத்தை இன்னைக்கு சேர்த்து பார்த்தரலாம், அப்பதான் புரியும். In the sweat of your face you shall eat bread till you return to the ground. அப்படின்னு என்னன்னா, கடுமையாக நீ வேலை செய்து வேர்வையை ரத்தமாக நீ சிந்துவாய். ரத்தத்தை வேர்வையாக சிந்துவாய். இந்த நம்ம கூலிக்கார சகோதரர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாக்குறப்போ. தாத்தா பெரிய மூட்டை அந்த ரயில்வே ஸ்டேஷன் குட்ஸ் ட்ரெயின்ல இருந்தெல்லாம் இறக்குவாங்க. அப்புறம் கல்லுகளை தூக்கி தூக்கி குவாரியில வேலை செய்யறவங்க, அப்புறம் இந்த ரோடு வேலை செய்யறவங்க, டிச்சு வேலை செய்யறவங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். கழிவறையில வேலை செய்யறவங்க, இதெல்லாம் மனுஷன் பண்ற வேலையான்னு கேட்டு நான் ரொம்ப வேதனைப்படுவேன். அதனால யாருமே எந்த வேலை பண்ணினாலும் முறுமுறுக்காதீங்க. எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறான், இங்க ஏசி சரியா வரல, என்னங்க பேசுறீங்க? கர்த்தர் உங்களை நல்ல நிலைமையில வச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? இந்த சாபத்து நிமித்தமாக நீ வந்து இவ்வளவுதான் இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சாலும் கையில ஒண்ணும் நிக்காதுன்றதுக்கு தான் பொருள். அதே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒன்னும் என்ன பழமொழி சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, நோகாம நோம்பி கும்புறதுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சில பேர் பாருங்க, நோம்பின்னு வந்தா குடும்பமா போய் ஒருத்தர் வீட்டுல உக்காந்துக்குவாங்க, நோகாம உக்காந்துக்குவாங்க. அதுக்குதான் அர்த்தமான்னு தெரியாது எனக்கு, பட் நான் இப்படியே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நோகாம நாங்க நோம்பி கொண்டாட போறோம்னு சொல்லிட்டு போய் இன்னொருத்தர் வீட்டுல உட்காந்துக்கிறது. அவங்க பாவம், அந்த அம்மா ஏற்கனவே அவங்களுக்கு 10 பேர் இருக்கிறாங்க, இவங்க இன்னொரு 10 பேர் வந்து உட்காந்துட்டு, அப்பா பாவம், அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணி நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு ஏதாவது சொல்லிட்டு கோச்சுக்குவாங்க, அது வேற. அப்புறம் அடுத்த நோம்பிக்கு இவங்க எல்லாம் போய் அங்க உட்காந்துக்குவாங்க, அது வேற விஷயம். வந்து உக்காந்துட்டு நோகாம நோம்பி சாப்பிட்டுட்டு போறது, கொண்டாடிட்டு போறதுன்ற பொருள் இல்லை. இப்படிதான் இருந்துச்சு அவரோட வாழ்க்கை, ஆதாமோட வாழ்க்கை. ஆனா இப்ப என்ன ஆகுது? நோம்பியும் கிடையாது, நொந்து வெந்து இன்னைக்கு எல்லா காரியத்தையும், அதே காரியத்தை இன்னைக்கு அவர் வந்து த ஸ்வெட் ஆஃப் யுவர் ஃபேஸ் அப்படின்னா ஓட ஓட விரட்டுவாங்க, ஓட ஓட விரட்டுவாங்க, குனிய குனிய குத்துவாங்கங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த உலகம் அப்படியா இயங்கி கொண்டிருக்குதுங்க. நல்லா என்ன இளைவர்கள் இன்றைக்கு வாலிப பசங்க பிள்ளைங்கள்லாம், சின்ன வயசு இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அப்படி வேலை வாங்குறாங்க. அடிமாட்டு சம்பளம் தான் கொடுப்பாங்க, ஆனா வேலை மட்டும் ஒரு மாடை போல அடிச்சு அடிச்சு 18 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சு அவனுக்கு 26 27 வயசு வழி வர்றதுக்குள்ளேயே அவனுக்கு முதுகு வலி எல்லாம் தண்டு கிண்டெல்லாம் வந்து ஒரு வழி ஆயிருது, உட்காந்து வேலை செஞ்சு. கண்ணில் கண்ணாடியை போட்டுக்கிறான், அப்புறம் பார்த்தா மண்டையில இங்க வலிக்குது அங்க வலிக்குது, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறான், இதுங்கிறான் அதுங்கிறான். இன்னைக்கு அந்த மாதிரி என்னங்க பண்றது? இதுதான் கிடைச்சது, இந்த வேலையை விட்டேன்னா அவ்வளவுதான், என் பொழப்பு அவ்வளவுதான், எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பாங்கிறான் ஒருத்தன். ஒரு தம்பி கூட நான் பேசிட்டு நான் அவனை மென்டர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிபி இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், செம டேலண்டட், நல்ல நாலேஜ், ஆனா பிபிஓக்கு போறான், நைட் ஷிஃப்ட் வேலை பண்ணி பண்ணி அவனுக்கு எல்லா வியாதியும் வந்தாச்சு, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் அதுல வந்து சாப்புங்க. till you return to the ground. கவனிச்சிங்களா? பைபிள்லயே முதல் முறையாக மரணத்தின் திறவுகோல் என்று சொல்லலாம், மரணத்தின் விளக்கம், till you return to the ground, மண்ணிலிருந்து பிணைக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பவாய், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே நீ, மறவாதே மறவாதே மனிதனே அப்படின்ற பாடல் கத்தோலிக்க பாடல். யாரு செத்தாலும் இந்த பாட்டை பாடாம அடக்கம் பண்ணவே மாட்டாங்க. அந்த பாட்டை கேட்கிறப்ப அப்பவே எனக்கு பகீரும், உள்ள இருந்து என்னமோ ஒரு கலக்கம். சின்ன பையன் தான் அப்ப நான். அருமையான பாடல், அர்த்தம். அதுக்கப்புறம் மறந்துட்டேங்க, இந்த லிரிக்ஸ் எல்லாம் மறந்துட்டேன். அது இருக்கும் யூடியூப்ல எங்காவது நீங்க போய் கேட்டு பாருங்க.
மனிதனே நீ மண்ணா இருக்கிறாங்கிற அர்த்தமுள்ள பாடல். கத்தோலிக்க பாடல்கள்லாம் சூப்பர் பாடலுங்க, அருமையா எழுதியிருப்பாங்க. அஹ், ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? அஹ்? மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த பாடல் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் எதுல இருந்து எழுதுனது? எல்லாம் இதுல இருந்து எழுதுனது. 18வது வசனம் முறையாக ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுக்கே திரும்புவாய், சாரி ஆடம், யூ ஹாவ் டு டை, என்ன மன்னிச்சுக்கப்பா. ஏன்னா நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான் முன்னாடி, மரணம் என்கிற ஒரு காரியம் வந்து அவருடைய டிசைன்லயே கிடையாது. பழைய ப்ளூ பிரிண்ட் எடுத்து நீங்க விரிச்சு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்ல மரணங்கிற வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஆண்டவர் சிருஷ்டிக்கல. சரியெல்லாம் போயிட்டு இருந்தா இன்னைக்கு 624 வயசு ஆதாமுக்கு, பெரிய ஒரு தாத்தா. இயேசு கிறிஸ்து இருக்கவே மாட்டார் அந்த கூட்டத்துல, ஏன்னா அவர் வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஆதியாகமம் 3:15 வந்திருக்காது. இன்னைக்கு எல்லாம் வந்து ஆதாமோட பிள்ளைகளா சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். ஏன்னா இந்த மாதிரி படைப்புகள்லாம் முக்காவாசி படைப்புகள் நீங்க அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்திருக்காது. கட்டாந்தரையில தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்போம். இந்த பழைய இந்த நெய் இந்த கட்டில், கயிறு கட்டில தான் படுத்து தூங்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்திருப்போம். நல்லாவும் இருந்திருப்போம். ஏன்னா மரணம் கிடையாது இல்லைங்களா? அப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க தான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்காங்க. பெட்ல படுத்து தூங்குறவங்கலாம் சீக்கிரமா செத்தே போயிடுறான், காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறான். முதுகுத்தண்டு எல்லாம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி கட்டாந்தரையில படுத்து தூங்குறவங்களோட முதுகுத்தண்டு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. மண்ணுக்கு திரும்ப வாய்ப்பா நீ அப்படின்ட்டாரு. ஃபார் அவுட் ஆஃப் ஆல் யூ ஆர் டேக்கன், for out of it you were taken, for dust you are and to dust you will return. மண்ணிலிருந்து பிணைக்கப்பட்டாய், மண்ணுக்கே நீ திரும்புவாய். அதுதான் பாடினப்போ. எவ்வளவு வேதனையான செயல். இதை பேசியிருக்கிறப்ப ஆண்டவர் எப்படி தேம்பி தேம்பி எழுதிருப்பாரு தெரியுங்களா? இதுக்காக வாடா உன்னை படிச்சவனு. எவ்வளோ ஒரு அதாவது கண்ணும் கருத்துமா, ரொம்ப கண்ணும் கருத்துமா உண்டாக்கினாருன்னு சங்கீதம் 139:14 வெளிப்பாடு இருக்கு. அதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் இப்படியா ஃபங்க்ஷன் செய்யணும், இப்படியா அது பண்ணணும், லிவர், கிட்னின்னு எவ்வளோ காரியங்களை நான் ஒன்னா சேர்த்தி உனக்கு நீ நீண்ட ஆயுளோட சுகபலத்தோட இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நான் படைச்சேன். ஏன் சாயலாக படைச்சேன், ஏன் ஆவியை கொடுத்தேன், ஏன் ஞானத்தை கொடுத்தேன், என்னை இப்படி வந்து பேச வச்சுட்டேன். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை கொஞ்சம் வந்து கோபம் மூட்டினா வச்சு ஒரு இழுத்துருவோம். அந்த குழந்தை அழுகிறப்போ நமக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு 1 மணி நேரம்லாம் போச்சுன்னா அது தேம்பி தேம்பி அழுதுட்டு பேசாமல் அம்மா கிட்ட உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும் இல்லைங்களா? சே, அந்த குழந்தைய போய் அடிச்சிட்டோமே அப்படி. உடனே போய் எதையாவது லாலிபாப்பி எதையாவது வாங்கி கொடுத்து அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தான் நம்ம வழியை பார்ப்போம். கரெக்டா இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இவர் வந்து நான் நினைக்கிறேன் மனசுல அப்படியே ரொம்ப தேம்பி தேம்பி எழுதிருப்பார். இப்படி மரணத்துக்கு போகும்படி இப்படி ஒரு மதிகட்டவனை போல நீ வந்து மறித்து போறாயே. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நான் முடிக்க போறேன். அந்த அது பழைய கதையை விட்டுருங்க. ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா இல்ல மறித்து கொண்டு இருக்கிறோமான்னு நீங்க தான் உங்களை ஆராய்ந்து கொண்டு பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு மதிகட்ட செயலையும் ஈடுபட்டு ஆவிக்குரிய மரணத்தை நீங்க நேரிடுகிறப்போ ஒரு நாள் மறிச்சுதான் போவோம் எல்லாருமே. ஏன்னா அதுதான் நியமம், அது வந்து ரூல். இட் இஸ் த ரூல், இட்ஸ் அ ப்ரோட்டோகால். யூ ஆல் ஹேவ் டு டை ஒன் டே அண்ட் லீவ் திஸ் வேர்ல்டு. சரிங்களா? அது வேற ரூல். இது என்னன்னு கேட்டா ஆவிக்குரிய மரணம். நீங்க ஒவ்வொரு நாளிலும் நம்ம நம்ம மதீனமான செயல்களில் இப்படி ஈடுபட்டு கேர்லெஸ்ஸா சில காரியங்களை செய்து நீங்க ஒவ்வொரு முறையும் ஆவிக்குரிய ரீதியில மறித்தே போகிறப்போ ஆண்டவருடைய மனது எவ்வளவு துக்கி குத்துறீங்களா? டூ நாட் கிரீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். எபேசியர் 4:30 இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீ எதுக்காக நீங்க அவர்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அள்ளிட்டு போனதுனால அவர் துக்கமாக்குறாரா? கிடையாதுங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க ஒழுங்கா பாத்துக்கலையேங்கிற அந்த துக்கம், இப்படி மறிச்சு போறீங்களேன்னு துக்கம், இப்படி பாவத்துல மாண்டு அழிந்து போறீங்களேன்னு துக்கம், காம விகாரத்திலையும் குடி வெறியிலையும் பண ஆசையிலையும் இச்சைகளையும். இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி கொண்டு எவ்வளவோ காலங்களாக போய்கொண்டுதான் இருக்கு. அது அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கு. தன்னுடைய ப்ரொமோஷனுக்காகவும் தன்னுடைய பதவி உயர்வுக்காகவும் தன்னுடைய வேலையில நிலையா நிக்கிறதுக்கும் ஒருத்தனை குத்திக்கிறானுங்க. அப்படியே கத்தி எடுத்து ஆல்மோஸ்ட் பாலிடிக்ஸ், அரசியல், அது இதுன்னு எல்லாம்
கெட்டு குட்டிச்சுவராயாச்சு. ஆனா அவைகள் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா சுடர் விட்டு பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளா இருப்போமா. இந்த விளக்கு மட்டும் வேற மாதிரி எரியுதே. அது ஒரு பாட்டு இருக்கு, கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. அதாவது என்னையும் உங்களையும் பார்த்துட்டு அவர் காயத்தையும் பார்த்துக்கு வரான். இவனுக்காக இவ்வளவு அடியப்பட்டேன், ஆனா அவன் பண்ற சேட்டைகள்லாம் பாரு அப்படின்னு. கண்கள்ல ஆண்டவர் அழுது யாரும் பார்க்க முடியாது. ஆனா நீங்க அப்படியே கற்பனை பண்ணீங்கன்னா அது உண்மைங்க. மனம் கசந்து அழுவார், மனக்கசந்து அழுதிருப்பார். நீங்க அழ வைக்கிறீங்களா அவரை ஒவ்வொரு நாளிலும்? உங்கள் செயல்பாடுகளை சற்று ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்து கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு கூட ஆண்டவரை நீர் சம்பாஷித்ததுக்காய் நன்றி. இந்த உலகத்தில் சாபம் மரணத்தின் ரூபத்துல நுழைந்து விட்டது ஆண்டவரே. ஆனால் அந்த சாபத்தை முறியடிக்க எங்களுக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் அவருடைய விலை ஏற்பட்ட ரத்தத்தையும் தந்ததினால் நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் கொண்டு நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் அந்த சாபமான காரியங்கள்ல சிக்கி கொள்ளாதபடி, எங்கள் கால்கள் ஆண்டவரே ஏதோ வேடனுடைய கண்களுக்கு சிக்கி கொள்ளாதபடி, அவனுடைய வலையில சிக்கி கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய், தப்பி செல்ல ஒரு வழி செய்து தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த சகோதர சகோதரிகள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லா வீடியோவும் பார்க்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்துல நீங்க வளரதான் போறீங்க. அது உத்தரவாதம், இட்ஸ் கேரண்டீட். அதே போல தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கெட்ட காரியத்தை ஷேர் பண்றான் இன்னைக்கு. என்னென்னமோ கருமத்தெல்லாம் இன்னைக்கு சின்ன வாலிப பசங்க போன் எடுத்து பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கும் கூட உங்க கண்ணு பார்க்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள், அசிங்கமான காரியங்கள்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஷேர் பண்ணக்கூடிய இந்த காலங்கள்ல இந்த மாதிரி உருப்படியான காரியத்தை ஷேர் பண்றது தெரிஞ்சவனை விட தெரியாதவனுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இயேசுவின் நாமத்துல ரட்சிக்கப்படட்டும். எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சுபிட்சமா இருக்கட்டும். எல்லாத்துக்காக ஜெபம் செய்து கொள்ளுங்க. உலகத்துக்காக ஜெபம் செய்யுங்க. என்னோட ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபம் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் யாரிடம் செல்லாதிருங்கள், கர்த்தரிடம் செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.